டே முருகா, வாழை மரத்தை வெட்டி அப்படி போடுறா. தேங்காய் எங்க போடுறடா நீ? தள்ளி போட சொல்றா. எங்க இந்த பாலா? இந்த பாலா இங்க வா. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். கல்யாணம் எல்லாம் எப்படிடா போகுது? எனக்குப்பா நீங்க சிரமப்படக்கூடாதுன்னு எல்லா வேலையும் நானே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ரா மவனே. இப்பத்தி பசங்களா இருக்காங்களே, அப்பங்காரனே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறானுங்க. தேங்க்யூ டாட். ஏ சம்மந்தி பண்றா. சம்மந்தி சொல்லுங்க. சம்மந்தி சொல்லுங்க. சம்மந்தி சம்மந்தி என்ன சொல்றீங்க? சம்மந்தி சம்மந்தி என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். வாட் டாட்? மனசு உடைஞ்சிடாதீங்க. என்னாச்சு டாட்? கல்யாணம் நின்னு போச்சாம்பா. என்ன சொல்றீங்க? பொண்ணு கிட்ட என்ன கேட்ட? ஒய் டாட்? பொண்ணு கிட்ட என்ன கேட்ட? பொண்ணு கிட்ட நான் என்ன கேட்டேன்? ஃபிளாஷ்பேக். ஈரோடு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கேடுச்சா, பள்ளி விளையாத்துல நீந்தி குளிச்சா. ஹலோ சாந்தி, எங்க இருக்கீங்க? நான் எங்க இருப்பேன், உன் மனசுலதான். பேசுனே இல்லையாடா மச்சான் ஒரு நிமிஷம், பர்சனல் தான். ஆமா, ட்ரெஸ் எடுக்க எப்ப போறீங்க? ஒரு நிமிஷம். அப்பா, மாப்பிள்ளை ட்ரெஸ் எடுக்க எப்ப போலான்னு கேக்குறாருப்பா. மச்சான் ஒரு நிமிஷம். 1 மணிக்கு போகணும்மா. 1 மணிக்கு போறாங்களாங்க? ஓ அப்படியா? ஆமா, நகை எடுக்க எப்ப போறீங்க? அப்பா, நகை கடைக்கு எப்ப போறோம்? அதை முடிச்சுட்டு அப்படியே 4 மணிக்கு போறோம். எங்க 4 மணிங்களாங்க? ஓ ஓகே ஓகே. சரி, வாழை மரத்துக்குலாம் சொல்லிட்டீங்களா? அப்பா, வாழை மரத்துக்கு சொல்லியாச்சா? வாழை மரத்துக்கு சொல்லியாச்சுமா. எங்க சொல்லியாச்சுங்களாங்க? சரிடா, எங்க அம்மா வந்து ஒன்று கேட்க நினச்சிட்டே இருந்தாங்க. முகூர்த்தம் எப்ப? ஒரு நிமிஷம்டா. ஆமா சாந்தி, முகூர்த்தம் எப்ப? ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, சாந்தி முகூர்த்தம் எப்பன்னு கேக்குறாரு. டேய் கொல்லையில போறவனே, வாட் டாட்? நீ கேட்ட கேள்விக்கு பொண்ணு வீட்டுக்காரன் காரி துப்புறான்டா. ஒய் டாட்? இந்த மாதிரி பையனை பெத்ததுக்கு தூக்குல தொங்கலாங்கிறான்டா. கடைசி வரையிலும் காஞ்ச மாடாவும் மொட்டை பயலாவும் திரிடா. போடா. டாட் டாட், திஸ் நாட் மை மிஸ்டேக். வீவர்ஸ், நீங்களே பாத்தீங்களே என் கூட இந்த காண்டாமிருகம் பண்ண தப்புக்கு நான் பலியாயிட்டேன். இந்த மாதிரி தான் எல்லா கேங்லயும் ஒரு காண்டாமிருகம் இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கே அதை செலிப்ரேட் பார்த்து விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது.